ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.3ல இருக்கக்கூடிய இந்த தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். From a solid cylinder whose height is 24 cm and the diameter 1.4 cm இருக்குங்களா. ஹைட் 2.4 cm, 24 சொல்லணும், சாரி. ஹைட் வந்து 2.4, டயாமீட்டர் 1.4. இது சிலிண்டருக்கு. கோன் ஆஃப் த சேம் ஹைட், அதே ஹைட் தான் கோனும், அண்டு சேம் டயாமீட்டர் இஸ் கேர்வ்ட் அவுட். அதாவது இந்த சிலிண்டர்லேருந்து இதே கோனை கட் பண்ணி வெளியே எடுக்கிறாங்க. அடுத்தது ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் சாலிட் டு த நியரஸ்ட் சென்டிமீட்டர் கியூப். ஸோ அந்த சிலிண்டர் ஆக்சுவலாக இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்களேன். மேலே இருக்க மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலிண்டருக்குள்ள ஒரு கோன் இந்த மாதிரி அதே ஹைட்டு அதே டயாமீட்டரில் இருக்கக்கூடியதை கட் பண்ணி வெளியே எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும் அப்படின்றத கொஸ்டின்னு. ஸோ இதைத்தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த படம் வந்து இந்த டயக்ராமுக்கு, பட் இதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது எப்போ அப்படின்னா அந்த கீழே இருக்கிற போர்ஷனை கட் பண்ணிட்டீங்கன்னா. ஓகேங்களா. ஸோ இப்போ இதைத்தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ தேர்டு சம்மு எனக்கு கொடுத்துருக்கதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயக்ராம் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ டயக்ராம் உங்களால் முடிஞ்சதுன்னா வரைஞ்சிக்கலாம். ஸோ இது சிலிண்டர் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ சிலிண்டர் அப்படின்றது சாலிட் சிலிண்டர் தான். ஸோ எம்டி எல்லாம் கிடையாது, ஃபுல்லாகவே ஆக்குப்பைடு தான். ஸோ இந்த சிலிண்டரில் வந்து இதே டயாமீட்டர் ரேடியஸாக வச்சு டயாமீட்டராக வச்சு இதை வரைக்கும் ஹைட்டாக வச்சு இந்த சிலிண்டரில் இருந்து ஒரு கோன், இந்த மாதிரி ஒரு கோனை கட் பண்ணி வெளியே எடுத்துட்டா இந்த மீதி இருக்கக்கூடிய போர்ஷனோட வால்யூம் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா. கொடுத்துருக்க டைமென்ஷன்லாம் என்னன்னு பாருங்கள். இதோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2.4 சென்டிமீட்டர். டயாமீட்டர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளவு 1.4 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் என்ன வரும்? டயாமீட்டர் ஈக்குவல் டு 1.4னா ரேடியஸு டயாமீட்டர் பை 2, 1.4 2ஆல் டிவைட் பண்ணால் 0.7. ஸோ அப்போ இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடியது 0.7 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்டையர் வால்யூம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் சிலிண்டருக்கு. அதில் இருந்து இந்த கோனோட வால்யூமை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் போர்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதைத்தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ண போகிறேன், வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் ஷேப். ஓகேங்களா. அவன் அதான் கேட்டிருக்கான். ஆஃப் த ரிமைனிங் சாலிட், வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் சாலிட் வந்து என்னது, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், அதில் இருந்து வால்யூம் ஆஃப் கோனை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியதான் வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் சாலிட். ஓகேங்களா. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன ஃபார்முலா, πr²h. ஓகேங்களா. வால்யூம் ஆஃப் த கோனுக்கு 1/3 πr²h. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா RH எல்லாமே ஒரே அளவு தான். அவன் சொல்லிட்டான் சேம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேம் டயாமீட்டர் சேம் ஹைட்டு. ஸோ அப்போ எல்லாமே ஒன்று தான், RH எல்லாமே ஒன்று தான். ஸோ அப்போ காமனாக இருக்கிறத ஃபுல்லாக நான் வெளியில் எடுக்கிறேன். ஸோ πr²h வெளியே எடுத்துட்டா மீதி 1 மைனஸ் இது πr²h வெளியில் போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது 1/3. ஓகேங்களா. ஸோ 1 மைனஸ் 1/3 என்ன வரும், 2/3ன்னு வரும். அதாவது ஒன்றுமே இல்லை, இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கும்போது இங்கே 3 இருக்குன்றப்ப மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 1 × 3 3 மைனஸ் 1 2. ஸோ 3 3 காமன்றப்ப அந்த 3 வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. வெளியில் இருக்கிறது என்னது, πr²h. ஓகேங்களா. ஸோ டேட்டாவை போட்டு பார்க்கலாமா. ஸோ பையோட வேல்யூ 22/7, ஆர் அப்படின்றது கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் 0.7 × 0.7 r². ஹச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.4 × 2/3. ஓகேங்களா. ஸ்டூடெண்ட் நான் வந்து இன்ட்டுக்கு பதிலாக பெருக்கலுக்கு பதிலாக டாட் வச்சுருக்கேன். நீங்கள் எது டாட்டு வச்சாலும் சரி தான், இல்லை இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டாலும் சரி தான். இப்போ நம்ம கட் பண்ணலாமா. ஸோ கட் பண்ணுங்க. 3 எடுத்துக்கிட்டோம்னா 133, இங்கே வந்து 0.83 2.4. ஓகேங்களா. அதாவது
3 8s ஆர் 24 பட் ஆன்சர் கொஸ்டினில் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வர மாதிரி வச்சுட்டேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1 இங்கே வந்து 0.1 ஓகேங்களா. ஸோ கீழே எல்லாம் டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்கிறத மல்டிபிள் பண்ணலாமா? இப்போ பாருங்கள் 222 இன்ட்டு 0.1 என்ன வரும் 2.2ன்னு வரும் ஓகேங்களா. ஏன்னா மல்டிபிள் பண்ணால் 22 பட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதுனால வர்ற ஆன்சராக பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வரக்குமே பாயிண்ட்டை முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இன்ட்டு 0.7 இன்ட்டு 0.8 7 8 7 8s ஆர் 56. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு டிஜிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறேன் இங்கே ஓகேங்களா. இன்ட்டு 2. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள் என்ன வரும் 2 இன்ட்டு 2.2 4.4ன்னு வரும். அதுக்கப்புறம் 5 6 ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வர்ற ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2464. பட் கொஸ்டினில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்குது. மொத்தமாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்டு 3 டிஜிட்டு. ஸோ அப்போ 2.464 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது தான் வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் ஏரியா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகேங்களா. இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான் வீடியோ. இந்த சம் கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன் ஓகேங்களா. ஸோ நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சேம் டயாமீட்டர்னு கொடுத்துருப்பான். ஸோ சேம் டயாமீட்டர்னால் இது தான். எதுக்கு சிலிண்டருக்கும் இது தான் டயாமீட்டர், கோனுக்கும் இது தான் டயாமீட்டர். அதே மாதிரி ஹைட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது தான் சிலிண்டருக்கான ஹைட்டு. அதே மாதிரி கோனுக்குமான ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கான் h = 2.4 அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ இதை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும் தான். அடுத்தது ஏன்னா இந்த போர்ஷனை மட்டும் அவன் வெட்டி எடுக்கிறான். அதாவது இந்த போர்ஷனை மட்டும் வெட்டி எடுத்தது போக மீதி என்ன வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த பிங்க் கலரில் இருக்கிறத மட்டும் நான் வெட்டி எடுக்கிறேன் அப்படின்றப்ப மீதி இருக்கக்கூடிய ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்படின்றப்ப மேக்ஸிமம் ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இந்த மினிமம் ஏரியாவை கண்டுபிடிச்சி சப்ட்ராக்ட் பண்ணுனா மீதி இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் போர்ஷன் கிடைக்கும் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் சாலிட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மைனஸ் வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்னு எழுதுறேன் ஓகேங்களா. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கான ஃபார்முலா πr²h, வால்யூம் ஆஃப் கோனுக்கான ஃபார்முலா 1/3 πr²h ஓகேங்களா. ஸோ அப்போ ரெண்டுமே πr²h காமனாக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா ரெண்டுக்குமே ரேடியஸும் ஹச்சும் ஒன்று தான். அதனால் மொத்தமாகவே நான் πr²h வெளியில் எடுத்துட்டேன். ஸோ மீதி இருக்கக்கூடியது இதுக்கு பதிலாக 1 இருக்கும், இங்கே வந்து 1/3 இருக்கும், நடுவில் மைனஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ 1 - 1/3 அப்படின்றது 2/3 அப்படின்னு எழுதலாம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து மேலே கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 2/3 அப்படின்றப்ப எனக்கு மீதி இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் போட்டு பார்த்தேன் அப்படின்னா இதெல்லாம் சிம்ப்ளை பண்ணும்போது எனக்கு அந்த ஆன்சர் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா ரிமைனிங் வால்யூம் வந்து 2.464 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது ஃபைனல் வால்யூமாக கிடைக்கும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்ட் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸை பார்ப்போம். நன்றி.